முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா, ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பிரச்சனை இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் யூபிஎஸ்சி சேர்மன் ரிசைன் பண்ணுறாரு. பூஜாங்கிறவங்க வந்து இப்போ பொய்யான சர்டிஃபிகேட் கொடுத்து, இப்போ பல பேர் நமக்கு வந்து இன்றைக்கி பேசுகிற பல பேர் அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ணாமலை பற்றி அப்படி ஒரு கேள்வி வருது. ஓப்பனாகவே சொல்லுங்க, அண்ணாமலை பற்றி அவர் பேசுகிறதுக்கும் ஐபிஎஸ்சில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றி கம்ப்ளீட்டாக ஹிந்துத்துவ ஓரியன்டாக மாற்றுறாங்க. இப்போ இனிமேல் நீங்கள் வந்து அவனை ஆர்எஸ்எஸ் ஷாக்கால போய் சேர்க்க வேண்டாம். வரும்போதே அவன் வந்து சிவாஜிக்கு ஆதரவாளரும், அவுரங்கசீப், முஸ்லீம்கள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரிகள் என்ற மனநிலையை தான் வருவான். ரொம்ப ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிடலாம். அதுதான் டேஞ்சர். ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் வாஜ்பாய்க்கும் ஒரு பிரச்சனை வருது. ஆர்எஸ்எஸ் இவங்க ரெண்டு பேரையும் கண்டிக்கிறாங்க. தனி மனித வழிபாட்டை நீங்கள் பண்ணுறீங்க, இவனுக்கு அரசியல் அதிகாரம் முக்கியம். அதனால தான் வாஜ்பாயை டாலரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து, ஏன்னா அப்போ வந்து பிரிஞ்சு கிடக்குது அரசியல், ஃப்ராக்மெண்டட் பாலிடிக்ஸ், அதெல்லாம் ஒன்றா கொண்டு போகிறதுக்காக வாஜ்பாய் தேவைப்படுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அக்ரெசிவாக பேசுகிறதுக்கு ஒரு அத்வானி தேவைப்படுறாரு. அது மாறி மாறி பண்ணுறாங்க. இந்த டாக்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. ஒரு அரசு ஊழியர் வந்து ஏன் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடாது, அவருக்கு ஒரு அரசியல் பார்வை இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி. நியாயமான கேள்வி. அவருக்கு அந்த கொள்கை பிடிச்சிருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்லலாம்ல, அது நியாயமான கேள்வி தானே. இப்போ இடதுசாரி அமைப்பில் வந்து பல அவங்களோட மாஸ் ஆர்கனைசேஷன், கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் அசோசியேஷன் இருந்தாலும் பல பேர் கட்சியிலையும் உறுப்பினர்கள் இருக்காங்க. திமுக எல்லா கட்சிகளும் இருக்காங்க. அப்போ ஆனால் ஏன் நான் ஆர்எஸ்எஸ்ஸை வேறுபடுத்தி பார்க்குறோம் அப்படிங்கிறது, இது மற்ற அரசியல் அமைப்புகளிலிருந்து வேறுபட்டது அப்படிங்கிறோம். அது என்னென்னா, அதுக்கு அடிப்படையை சொல்லிடுறேன் நான். நீங்கள் வந்து இந்த அரசியல் இயக்கங்கள்லாம் தோன்றது வந்து 20ஆம் நூற்றாண்டின் துவக்கத்தில் இந்தியா வந்து ஒரு நவீன அரசியலுக்குள் உள்ள போகுது, வெகுஜன அரசியலுக்குள்ளே போகுது. அந்த நேரத்தில் வந்து சமூக அரசியல் பொருளாதார பிரச்சனைகள்லாம் மேலே வருது. அப்போ அது சம்பந்தமான போராட்டங்களும் கோரிக்கைகளும் எழுது. அப்படி எழும்போது ஒரு 3-4 ஸ்ட்ரீம்ஸ், அதாவது நீரோட்டங்கள் வருது. ஃபஸ்ட்டு வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், தேசிய இயக்கம், அரசியல் விடுதலை அப்படின்னு ஒரு இயக்கம் வருது 1885. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தலித் இயக்கம், அதாவது அப்போ வந்து ஆதி திராவிடர் இயக்கம், ஒரு பைசா தமிழ் அதிபர் அயோத்திதாச பண்டிதர், அந்த இந்த சமூக பிரச்சனைகள் வருது. அதெல்லாம் வரும்போது அப்படியே மேலே விழுந்து வருது. ஏன்னா இப்போ வந்து ஒரு அரசாங்கம்னு ஒரு அமைப்பு வந்துருச்சு. இப்போ முன்னாடி இருந்த மாதிரி இல்லை. இப்போது ஒரு யூனிஃபைடு, இது வந்து பிரிட்டிஷ்காரன் கொண்டு வராங்க. அப்போ என்னென்னா அந்த டிமாண்ட் வைக்கிறாங்க கவர்மெண்ட்டுக்கு. அப்போ வந்து பல ஆர்கனைசேஷன் வருது. அவங்க வந்து டீல் பண்ணுறது வந்து இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் தான் டீல் பண்ணும்போது, ஜாதிய ரீதியாக நம்ம திரட்டினா அவங்ககிட்ட போய் பேசலாம், மத ரீதியாக திரட்டினா நம்மகிட்ட பேசலாம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் பல்வேறு மதத்தை சேர்ந்தவர்களுக்கும் வர்க்கம்னு வந்துச்சுன்னா எல்லாருக்கும் பிரச்சனை ஒன்று தான். நீ இந்துவாக இருந்தாலும் நீ இன்கம் டேக்ஸ் பே பண்ணணும், இந்துவாக இருந்தாலும் பெட்ரோலுக்கு 100 ரூபா கொடுக்கணும், அந்த 100 ரூபா 120 ரூபா கொடுக்கணும். அதனால் வந்து அது ரெண்டு பிரித்து பார்க்காம மத பிரச்சனை அரசியலாக்குறது, அரசியல் பிரச்சனை மதமாக்குவது அப்படிங்கிறது தான் நடக்குது. இந்த போக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு சொல்லிட்டேன். ஒன்று இந்தியன் தேசிய காங்கிரஸ், திராவிட இயக்கம், ஆதி திராவிட இயக்கம், ரெண்டும் ஒன்று தான். ஏறக்குறைய வந்து சமூக நீதிக்கான இயக்கங்கள். 1917க்கு முன்னாடியே வந்து இந்திய தேசிய காங்கிரஸின் போக்கு, அதாவது என்னென்னா ரொம்ப மாடஸ்ட்டாக, அதாவது சமரசமாக போகிறாங்க, மனு கொடுக்கறது இல்லை, மெமோரியலிஸ்ட்டும்பாங்க, மனு கொடுக்கறது இருக்காங்க, இது இன்னும் தீவிரமாகனு சொல்லி ஒரு தீவிரவாத பிரிவு வருது. இந்த நேரத்தில் தான் ரஷ்ய புரட்சி நடக்குது. ரஷ்ய புரட்சி நடக்கும்போது என்ன ஆயிருதுன்னா, அது வந்து பெரிய வீச்சு, அது உலகம் ஃபுல்லும். அப்போ இந்தியாவிலேயும் அது மேலே தாக்கம். அப்போ கோமின்டர்ன் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ இடதுசாரி இயக்கத்தோட வேர்கள் அங்கே தான் தொடங்குது. அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். நான் வந்து இந்த நீரோட்டங்களை பற்றி சொன்னேன். இது வருது. அப்படியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மதம் சம்மந்தப்பட்ட மோதல்கள் நடந்துக்கிட்டே இருந்திருக்கு, ரொம்ப நாளாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் இந்த ஹிஸ்டாரியன்ஸு, பிரிட்டிஷ் வரலாற்றுகள் சொல்கிற மாதிரி ரெண்டும் பிரிஞ்சு நின்று சண்டை போடல. அங்கங்கே இருக்கிற பிரச்சனைகள், கலாச்சார பிரச்சனைகள் வருது, அதெல்லாம் வருது. அப்போ அதை இந்துக்களை திரட்ட வேண்டும் அப்படிங்கிற இந்துத்வா அப்படிங்கிற கொள்கை இதே பீரியட்லாம் வருது. அப்புறம் பெரியார், திராவிட இயக்கம், செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட், சுயமரியாதை இயக்கம்னு வருது. எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. எல்லாமே உங்களுக்கு நான் அதை விளக்க வேண்டியது அவசியம் இல்லை. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு கோஇன்சிடென்ட், 1925 தான் ஆர்எஸ்எஸ் லான்ச் ஆகுது. ஆர்எஸ்எஸ்ங்கிற அமைப்பு விஜயதசமி அன்னைக்கு பண்ணுறாங்க. அதே 1925 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட் வருது. அதே 1920 தான் கம்யூனிஸ்ட் மூமெண்ட் வந்து ஒரு ஜெல்லாகுது. அந்த பல இடங்கள்ல இருந்து சிங்காரவேலர், கான்பூரில் முதல் மாநாடு,
இந்த இந்த 3 நாள். அப்புறம் வந்து இந்த மெஜாரிட்டி வந்து அணி திரட்டும் போது அதில் வரும் பிரச்சனைகள், அது வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கு எதிராக முஸ்லீம்ஸோட அணி திரட்டல்னு ஒன்று இருக்குது. இந்த 4-5 நீரோட்டங்களை நீங்கள் பார்க்கும்போது ஒரு தெளிவு பிறக்கும். ஆனால் இதில் என்னென்னா ஒரு விஷயத்தில் வந்து ஏன் இது வேறுபடுத்தி பார்க்குறோம் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு பார்க்கும்போது, மற்ற இயக்கங்கள் இப்போ காங்கிரஸ் எடுத்திங்கன்னா ஒரு தேச விடுதலை அப்படிங்கிற ஒரு பெரிய லட்சியம் இருந்துச்சு. இன்னொன்று அவங்க பேசிய தேசியம் வந்து டெரிட்டோரியல் நேஷனல், எல்லை சார்ந்த தேசியம். இந்த இந்தியா எல்லைக்குள்ளே வாழும் எல்லோரும் இந்தியர்கள், எங்களுக்கெல்லாம் விடுதலை வேண்டும், நீ யார், இறையாண்மைக்கான ஒரு போராட்டம். அந்த காங்கிரஸ் அமைப்புக்குள்ளே வந்து பல ஸ்ட்ரீம்ஸ் இருந்திருக்கு. அதுக்குள்ளே இந்து மகாசபா செஷன் நடக்கும். பெரியார் இருந்திருக்காரு காங்கிரஸில். காங்கிரஸ் வந்து கம்யூனிஸ்டுகள் இருந்திருக்காங்க உள்ளுக்குள்ளே, சிஎஸ்பி, அது எல்லாமே இருந்திருக்கு உள்ளுக்குள்ளே. அது வந்து ஒரு பெரிய கடல் மாதிரி இருந்திருக்கு. அதுக்குள்ளே வேரியஸ் ஸ்ட்ரீம்ஸ். இதெல்லாம் அப்போது என்ன புதுசாக வர பிரிட்டிஷ் கல்வியினால் பயன்பெற்று மேலெழுந்து வந்த ஜாதிகள், மதங்கள், வர்க்கங்கள் எல்லாத்துலேருந்து மேலெழுந்து வரவங்கள்லாம் வந்து இயக்கங்களை மாற்றுறாங்க. இது எல்லா இயக்கமும் அப்படின்னு தொடர்ந்து ஒரு மிடில் கிளாஸ் அவங்க தான் வராங்க. ஸோ இப்போ என்னென்னா, இப்போ இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து ஒரு இறையாண்மை வேணுங்கிறது வந்து ஓரளவுக்கு சமத்துவம் வேணும் எங்களுக்கு, என்னை வந்து நீ அடிமையாக நடத்தக்கூடாதுங்கிறது ஒரு சமத்துவ நோக்கம். சமூக நீதி இயக்கம் என்னென்னா சமூக சமத்துவம் வேணும், சோஷியல் ஈக்குவாலிட்டி வேணும்னு, அதுவும் சமத்துவம். இடதுசாரி இயக்கம் சொல்லவே வேண்டாம், வர்க்கம் எல்லாமே சமத்துவ நோக்கு. ஆனால் இதில் எல்லாத்துலேருந்து வேறுபட்டு வந்து ஒரு அமைப்புங்கிறது ஆர்எஸ்எஸ்ங்கிறது ஒரு அடிப்படையிலேயே ஒரு பிராமணிக்கல் ஒரு ரூட்ஸ் இருக்குது. அது அவங்களது வந்து என்னென்னா வேதங்கள் அதிலேருந்து வந்திருக்கு, நம்ம கலாச்சாரம் 2000 வர பாரம்பரியம். அதில் என்ன சொல்லும்போது வர்ணாசிரம அமைப்பு, அதுக்குள்ளே ஏற்றத்தாழ்வுகளை வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. வர்ணாசிரம தர்மம் என்பது இயற்கையிலே படைக்கப்பட்ட ஒன்று என்று இந்து மதத்தை சேர்ந்து சொல்கிறாங்க. இதெல்லாம் சேலஞ்ச் பண்ணுறாங்க. சேலஞ்ச் பண்ணி திராவிட இயக்கம் தான் சேலஞ்ச் பண்ணுது. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இடதுசாரிகள், திராவிட இயக்கம், ஆதி திராவிடர் இயக்கம், காங்கிரஸ் எல்லாத்துக்கும் ஒரு சமத்துவங்கிற ஒரு பார்வை இருந்துச்சு. அந்த பார்வை இல்லாமல் ஹையரார்கிக்கல் சொசைட்டி, படிநிலை சமூகத்தை வந்து எந்த விதத்தையும் உடைக்காமல் அதை மேலே கொண்டு போகிறதுக்கான ஒரு அமைப்பும் போது சமத்துவங்கிறது அடிப்படையிலேயே ஒரு கம்யூனல் மட்டும் இல்லை. அது வந்து எப்படின்னா ஜாதிய ரீதியாக மேலே இருக்கிற பிராமின் அப்படிங்கிறத வந்து படிநிலை, அது என்னென்னா காந்தி கூட ஜஸ்டிஃபை பண்ணுறாரு வர்ணாசிரம தர்மத்தை. என்ன சொல்கிறாருன்னா, அது வந்து ஒரு வேலை பிரிவினை தான். ஆனால் பெரியார் உடன்பட மாட்டேங்கிறார். வேலை பிரிவினை நீங்கள் வந்து பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. அப்போ அதுக்கு எதிரான பல விஷயங்கள்லாம் வருது உள்ளுக்குள்ள. இதனால தான் ஆர்எஸ்எஸ் வந்து அடிப்படையிலேயே கொள்கை ரீதியாக ஒரு கோணல் மரம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். கோணல் மரம் எப்படி சொன்னோன்னா, உங்கள் பார்வையை வந்து இந்துக்களை மட்டும் திரட்டுது. காங்கிரஸ் வந்து எல்லாத்தையும் திரட்டுறாங்க. இடதுசாரிகள் வந்து தொழிலாளி வர்க்கத்தை சேர்ந்து எல்லாத்தையும் திரட்டுறாங்க. திராவிட இயக்கம் வந்து சமூக நீதின்னு சொல்லும்போது கூட அங்கே இருக்கிற அதில் வந்து மத பாகுபாடு எதுவுமே காமிக்கிறது எல்லாம் பண்ணாங்க. ஆனால் இவங்க மட்டும்தான் இந்துக்களை திரட்டும், இந்துக்களுக்கான ஒரு ராஜ்யம். அதுக்கு அடிப்படை கொள்கை சொல்கிறவர் வந்து சவர்கர். இந்த மன்னிப்பு கடித புகழ்பெற்ற சாவர்கர் வந்து கொடுக்குற இந்துத்துவம் என்ற கட்டுரை எழுதுகிறாரு, புத்தகமாக வருது. அப்போ வந்து இந்துக்களுக்கான ஒரு அமைப்பு. ஆனால் அவர் வந்து மதத்திலேருந்து பிரித்து பார்க்குறாரு. ஏன்னா அவருக்கு மத நம்பிக்கை இல்லை. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்துக்களுக்கான ஒரு ராஜ்யம், இந்துக்களுக்கான ஒரு அரசியல். அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்து மதம் என்பது வந்து ரொம்ப தெளிவாக வரையறுக்கப்படாத ஒன்று தான், வேக்லி டிஃபைன் தான் சொல்கிறார் அவர். ஆனால் அது வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனை பார்க்குறாங்களே தவிர அது வந்து மதம் சார்ந்த, அது வந்து ஒரு அணிதிரட்டலுக்கான ஒரு விஷயம் பார்க்குறேன். இதுதான் வேறுபாடு. இன்னைக்கு குஜராத் கலவரம்னு சொல்லவே கூடாது, குஜராத் படுகொலை தான் அது. குஜராத் படுகொலைன்னு சொல்லும்போது உடனே அந்த படுகொலை சொல்லுவாங்க, இது சீக்கியர் நான் அதையும் நான் ஜஸ்ட் நம்ம நியாயப்படுத்தலை. அதுலேருந்து நீ பாடம் கற்றுக்கோ. யாரோ 2 பேர் செஞ்ச தப்புக்காக இதில் வந்து இன்னும் ப்ரூவ் பண்ணல அது வந்து உண்மையிலேயே கோத்ரால இவங்க தான் பண்ணாங்களா, அதை பற்றி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்போது அரசேந்திரத்துக்கு வந்து ஜாஃப்ரி எம்பி வந்து ஃபோன் பண்ணுறாரு. சீஃப் மினிஸ்டர் எடுக்க மாட்டாங்க. ஒரு எம்பி 74 பேர் அந்த இடத்துல வந்து படுகொலை செய்யப்படுகிறார்கள். போலீஸ் எங்கே இருந்துச்சு? அப்போது இவங்ககிட்ட அதை சொல்கிறது, நீ வந்து குஜராத் படுகொலைகள் வந்து பயங்கரமான விஷயம் அது. அப்போ போலீஸோட ரோல் வந்து கை கட்டி போட்டுடலாம். நான் வந்து ஆர்எஸ்எஸ் காரனை போலீஸாக இருந்தேன்னா பார்த்துக்கோப்பா அப்படின்னா போதும், நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம், இன்ஸ்ட்ரக்ஷனே கொடுக்க வேண்டாம், ஏன்னா அவனே கமிட்டட். இது எவ்வளோ பெரிய டேஞ்சர். அப்போ வந்து என்ன, நேஷ்னல் போலீஸ் கமிஷன் ரிப்போர்ட் இருக்குது. எல்லா கமிஷன் ரிப்போர்ட்லேயும் அதே மாதிரி தலசேரி ராய்ட்ஸு, மீரட் ராய்ட்ஸு அப்படின்னு சொல்லி ஒரு 14-15 எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் கமிஷனில் பார்த்தீங்கன்னா அது நூராணியோட புத்தகத்துலேயும் வருது. நாட்டை மொழிபெயர்த்து மொழித்திலையும்
எல்லாத்துலேயும் வந்து ஆர்எஸ்எஸோட பேக்ரவுண்ட் வருது, எல்லா இடத்துலையும் வருது. அப்போது அப்போ ஆமாம் ஸ்ரீகுமார் எல்லாமே வருது. அப்போ என்னென்னா இது வந்து இவங்க ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியோ பவருக்கு வர்றதுக்கு முன்னாடியே இருக்கிற சுச்சுவேஷன் இது. அவனுக்கு இயற்கையிலேயே ஒரு ஆன்டி முஸ்லீம், ஆன்டி மைனாரிட்டி ஃபீலிங், அது முஸ்லீம் ரொம்ப அதிகம். அப்படி இருக்கிறவன் இப்போ வந்து நீங்கள் ஃபில் பண்ணுறீங்க ஃபுல்லாக, அவங்கள வந்து நீ ஃப்ரீயாக இருக்குது. முக்கியமான இன்னொரு விஷயம் என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் பிரச்சனை இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் யூபிஎஸ்சி சேர்மன் ரிசைன் பண்ணுறாரு. பூஜாங்கிறவங்க வந்து இப்போ பொய்யான சர்டிஃபிகேட் கொடுத்து. இப்போ பல பேர் நமக்கு வந்து இன்றைக்கி பேசுகிற பல பேர் அரசியல் தலைவர்கள்லாம் பார்க்கும்போது இவங்கெல்லாம் எப்படி ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அண்ணாமலை பற்றி அப்படி ஒரு கேள்வி வருது, ஓப்பனாகவே சொல்லாங்க. அண்ணாமலை பற்றி அவர் பேசுகிறதுக்கும் ஐபிஎஸ்சில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பத்திரிகை துறையில் வந்து பல பேர் வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் ட்ரை பண்ணி யூபிஎஸ்சி படிக்கும்போது நீங்கள் வந்து பல விஷயங்கள் படிப்பீங்க, உங்களுக்கு பரந்த பார்வை வரும், ஒரு கிரிட்டிக்கலான ஒப்பீனியன். அப்போ வந்து ஃப்ரண்ட் லைன்லாம் படிக்க சொல்லுவாங்க, ஹிந்துவை படிக்க சொல்லுவாங்க. அப்போ வரும்போது அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஒரு நாலேஜோடு தான் வருவாங்க. அப்போ அது பாஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்றைக்கி நான் கேள்விப்பட்டது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு முற்போக்கான பத்திரிகைகளை படிக்காதீங்கன்னு சொல்கிறாங்களாம். எங்கே இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு இடத்துல வந்து ஒருத்தவங்க வந்து என் பையனை வந்து சேர்த்துருக்கேன், ஐஏஎஸ் சேர்த்துருக்கேன், யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுத போகிறான் அப்படின்னு அவங்க வந்து நான் பணிபுரிந்த இடத்துல இருக்காங்க. அவங்க வந்து சொல்கிறாங்கன்னே அப்போ வந்து ஃப்ரண்ட் லைன் தான் படிக்க சொல்லுவாங்க, ஹிந்து படிக்க சொல்லுவாங்க. அவங்க திரும்ப என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அது ரெண்டும் படிக்காதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு. அங்கேயே வருது. ஓகே, அப்போ என்னென்னா ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் பற்றி இப்போ டவுட் வந்துருச்சு நமக்கு. நீட்டுங்கிறது வந்து எவ்வளோ பெரிய அநியாயம். நேற்று வந்து வருது ரிக்ஷாவில் கொண்டு போயிருக்காங்க நீட் கொஸ்டின் பேப்பர். ஆமாம், அப்போ இதெல்லாம் பியூரோக்ராட்ஸுக்கும் இது வந்து கொல்யூஷன், எல்லோரும் சேர்ந்து பிஸ்னஸ்ஸு இந்த சென்டர் நடத்துகிறவங்க எல்லாருக்கும் அதில் வந்து அதுலேயும் இந்த இந்த ஒற்றுமை இருக்கும், ஜாதி மத ஒற்றுமை இருக்கும் அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா. ஸோ இன்றைக்கி இருக்கிற டேஞ்சரு நம்ம மேலே இருக்கிற வந்து கண்டுக்கவே மாட்டாங்க. நீ வந்து இப்படி பண்ணினா அங்கேருந்து உனக்கு எந்த தண்டனையும் வராது, ஏதாவது ஒரு இடத்துல உன்னை வந்து நீதிபதி காப்பாற்றிடுவார். நீதிபதினு வரும்போது நமக்கு ஜுடிஷியரி வருது. மீடியாவில் வந்து ஒரு 90% வாங்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து ஐடி ரூல்ஸ்ன்னு சொல்லி உங்களுக்கு இருக்கிற மிச்சம் மீதி இருக்கிற யூடியூபு, இன்றைக்கி ப்ராட்காஸ்டிங் ரூல் வருது. அதில் எப்படின்னா சென்சார்ஷிப்புக்கு மேலே. நான் எதுக்கு இதை கல்வி மீடியான்னு சொல்கிறேன்னா, இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தையே மாற்றி கம்ப்ளீட்டாக ஹிந்துத்துவ ஓரியன்டாக மாற்றுறாங்க. இப்போ இனிமேல் நீங்கள் வந்து அவனை ஆர்எஸ்எஸ் ஷாக்காவில் போய் சேர்க்க வேண்டாம். வரும்போதே அவன் வந்து சிவாஜிக்கு ஆதரவாளரும், அவுரங்கசீப், முஸ்லீம்கள் எல்லாமே இந்தியாவுக்கு எதிரிகள் என்ற மனநிலையை தான் வருவான். ரொம்ப ஈஸியாக உள்ளுக்குள்ளே போயிடலாம். அதுதான் டேஞ்சர். அப்போ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த அதிகார வர்க்கம் இருக்கும். அதிகார வர்க்கம் இருக்கும்போது நீங்கள் வந்து டெவலப்மெண்ட் ஃபண்ட் அலாட் பண்ணுறதுலேருந்து கோவிலிருந்து எல்லாத்துலேயும் இப்போ நான் இன்றைக்கி ஒன்று பார்ப்பீங்க எல்லா இடத்துலையும் பார்த்தேன். ஒரு புத்தகம் வந்திருக்கு, HPOPன்னு, ஹிந்துத்துவ பாப் மியூசிக். தமிழ்நாட்டிலே நடக்கிற விஷயம். ஆனால் திமுக அரசு வந்து அதில் நல்ல விஷயம் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து குடமுழுக்கு அதெல்லாம் பண்ணி வந்து அந்த ஸ்பேஸை வந்து ஓரளவுக்கு க்ளீனாக வச்சுக்க பார்க்குறாங்க. தனியாருக்கு ஒன்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ என்னென்னா இதெல்லாம் வந்து ரோல் ப்ளே பண்ணுது. அப்போது இந்த சிந்தனைகளை வளர்க்கும் ஒரு, அதாவது சோஷியாலஜி சொல்லுவாங்க, பிரைமரி சோஷியலைசேஷன். ஒரு குழந்தை பிறக்கும்போது அதுக்கு சமூகத்துக்கு தொடர்பு ஏற்படுத்தி கொடுக்கறது வந்து குடும்பம். பிரைமரி சோஷியலைசேஷனுங்கிறாங்க, பிரைமரி லெவல் ஆஃப் சோஷியலைசேஷன். அந்த குடும்பத்தில் இருக்கிற ஐடியாவோட தான் வளருவான். அவன் வந்து ஜாதியை பற்றி தேவர் அப்படின்னு சொன்னால், இல்லை நம்ம ஜாதி அப்படின்னு ஜாதியை பெருமை அவன் அந்த என்ன கடவுளை கும்பிட்றாங்க, எந்த கோவிலுக்கு போகிறாங்க. ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் குடும்பமாக இருந்தால் நாங்கள்லாம் பக்தி இல்லாமல் வளர்ந்துட்டோங்க. ஸோ அது ஒரு தாக்கம் செலுத்துது. இப்போ இந்த சூழலில் வந்து சிந்தனை தான் செகண்டரி லெவல் ஆஃப் சோஷியலைசேஷன். என்னென்னா கல்வி, சமூகத்துக்கு போகிறான். சமூகத்துக்கு போகும்போது அங்கே இருக்கிற கல்வியும் இதே உணர்வுகளை, ஜாதி உணர்வையும் மத உணர்வையும் ஊட்டக்கூடிய கல்வி இருந்துச்சுன்னா அது இன்னும் ஸ்ட்ரெங்தனாக இருந்தது. நீங்கள் பிறக்கும்போதே வந்து பிறந்து வளரும் போதே நீங்கள் வந்து அந்த சிந்தனையோடு வந்தீங்க. கல்வி இப்போ வந்து எல்லாத்தையும் மாற்றிட்டுருக்காங்க. பார்த்தீங்கன்னா NCERT புக்ஸில் வந்து வேறு சேஞ்ச். இதெல்லாம் அதிகாரிகளோட ரோல் இருக்குது, முக்கியமான ரோல் இருக்குது. அங்கே எக்ஸிக்யூட்டிவ் இழந்துற ரோல் இருக்குது. கம்ப்ளீட்டாக வந்து இடதுசாரிகளின் போராட்டம், திராவிட இயக்கம் எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு இனிமேல் நீங்கள் வந்து புதுசாக வந்து RSSல ட்ரெயின் பண்ண வேண்டாம். முன்னாடியே நம்மளுடைய சோஷியலைசேஷன் ப்ராசஸ்லேயே வந்து அது உள்ளுக்குள்ளே வந்துடுது. இந்த சிந்தனைகள்லாம் அது ரொம்ப ஈஸியாக போயிடும். அவன்கிட்ட நீ உட்காந்து பேச வேண்டாம். இதே தான் உண்மைன்னு தான் நம்ம அடுத்த சமூகம் வந்துக்கிட்டு இருக்கு. நேரு வந்து இருக்கும்போது, பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் வந்து ரொம்ப சாதாரணமாக
வந்து அந்த மினிஸ்ட்ரிக்கெல்லாம் போவார். அப்போ வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி போயிருக்காரு. இதை நான் ஒரு இடத்துல எழுதியிருக்கேன்னா அது அந்த புத்தகத்தில் வருது. இதை பற்றி ஒரு அதிகாரி, அவர் பெயர் ஞாபகம் இல்லை, அவர் வந்து ஒரு சம்பவத்தை சொல்கிறார். ரொம்ப சாதாரண பேசிகிட்டு இருப்பார் அஃபிஷியல்ஸ் கூட உட்காந்து. பேசும்போது அப்போ தான் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்துருக்கு 1957. இஎம்எஸ் வந்து கவர்மெண்ட் வந்துடுது. இது வந்து இப்போ அதிகாரிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா கம்யூனிசம் வந்துருச்சு. அதாவது இப்போ இவங்களே இந்த ரைட் விங், இந்த ஆர்எஸ்எஸ் இவங்க ஆளுங்களே வந்து அந்த அந்த காந்தி படுகொலை சம்பத்த நேரத்தில் வந்து நீங்கள் எங்கள் கூட வந்து கோஆப்ரேட் பண்ணுங்கள், எங்கள் கூட அரசாங்கம் வந்து எங்களது பண்ணணும், ஏன்னா கம்யூனிசம் வளர்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நேருகிட்ட அது சொல்கிறாங்க அதிகாரிகள்லாம், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் வந்துருச்சு அப்படின்னு. அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு என்ன சொன்னால் இதே தான் சொல்கிறார், கம்யூனிசம் யூஆர் டாக்கிங் ஒன்லி அபவுட் கம்யூனிசம், ரியல் டேஞ்சர் டு இந்தியா. அதாவது உண்மையான இது வந்து கம்யூனிசம் கிடையாது, உண்மையான அபாயம் கம்யூனலிசம், அதுதான் அபாயம்ங்கிறார். இதுதான் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தது தான் அது. அப்புறம் வந்து இடதுசாரி அரசாங்கத்தை டிஸ்மிஸ் பண்ணுறதுக்கு வேறு ஒரு சப்ஜெக்ட் அது. இதில் இப்போ வந்து இது வந்து அப்போ வந்து கோல்வால்கருடைய விஷயங்கள் தான் அதான் கைப்பற்றிருக்காங்கன்னு தெரியுது. ஆனால் அதிகாரிகள் செய்த இன்னொரு ரோல் என்னென்னா, கோல்வால்கர் அரெஸ்ட் பண்ண போகும்போது அவர் தப்பிச்சிடுறாரு. இன்ஃபர்மேஷன் இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு கம்யூனல் ரைட் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு நேர்மையான அதிகாரி இருந்து கண்டுபிடிச்சா கூட, இந்த சினிமாலெலாம் பார்க்குறோம்ல, இவ்வளோக்குள்ளே இருந்து அது வந்து எல்லா இடத்தையும் நடக்குது, துப்பு கடிச்சு தப்பிச்சிடுறாரு. அது ஒன்று. அப்புறம் இந்த கோட்ஸே வந்து ஆர்எஸ்எஸ் இல்லை அப்படின்னு யார் பேசுகிறது? அத்வானி பேசுகிறது. அத்வானி அப்போ பெரிய ஆளாயிட்டார், யாரோக்குறைய ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. உள்துறை அமைச்சர் பேசும்போது அவருக்கு யாருக்கும் வருதுன்னா கோபால் கோட்ஸேக்கும் வருது. கோபால் கோட்ஸே அவருடைய அண்ணன், யார், நம்ம நாத்துராம் கோட்ஸே அண்ணன். அவர் இது பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்லைனுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. டைம் பத்திரிக்கையும் அதே மாதிரி இன்டர்வியூ இருக்குது. அதில் வந்து கோமா பேசுகிறது, நாங்கள் எல்லாமே எங்கள் குடும்பமே வந்து ஆர்எஸ்எஸ்ஸில் வளர்ந்த குடும்பம் அப்படிங்கிறது. அது வந்து முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட் இது. அதை வந்து இவங்க மறுக்கிறாங்க. ஆனால் அதுதான் உண்மை. அவர் கோபால் கோட்ஸே இன்டர்வியூ இன்றைக்கும் இருக்குது. அதுக்கு முன்னாடி என்னென்னா, உங்களுக்கு வந்து முதல்ல ரெட் ஃபோர்ட் ட்ரையல், காந்தி படுகொலைக்கு பிறகு ரெட் ஃபோர்ட் ட்ரையல் நடக்குது. அதாவது செங்கோட்டை இதில் அந்த கமிஷன் பேர் மறந்து ஞாபகம் இல்லை. அதில் வந்து பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து கோட்ஸேயை தண்டிக்கிறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் ஆப்தைகள்லாம் தண்டனை வருது. சவர்கர் முக்கியமான ஒரு ஆள், அவர் வந்து தப்பிக்கிறாரு, போதுமான ஆதாரங்கள் இல்லைன்னு சொல்லி. அப்போ வந்து இதே இந்த கோபால் கோட்ஸே இந்த ஏதோ ஒரு விழாவில் பேசும்போது தான் மறுபடியும் இந்த பிரச்சனை வருது. அது எனக்கு சரியான நினைவில்லை, அதை எடிட் பண்ணிக்கோங்க. அது அப்போ வந்து அது மறுபடியும் பிரச்சனை வரும்போது மறுபடியும் ஒரு கமிஷன், கபூர் கமிஷன் ஒன்று பண்ணுறாங்க. அந்த 2-3 சாட்சிகள், மிஸ் ஆன சாட்சிகள் இருக்குல்ல, அவங்கள மறுபடியும் விசாரித்து சவர்கருக்கு தொடர்பு இருக்குது அப்படின்னு வந்துடுது. சவர்கருக்கு தொடர்பு. சவர்கர் யார்? இவங்களுக்கெல்லாம் மூலம் அந்த இந்துத்துவம் என்று எழுதினவர். அது வந்து ஒரு தொடர்ச்சி இந்துத்துவங்கிறது. அப்புறம் வந்து பஞ்ச் ஆஃப் தாட்ஸ் கோல்வால்கர். அதுக்கப்புறம் வந்து கோல்வால்கர் இன்னொன்று புக் இருக்குது. அது வந்து அப்புறம் வந்து அவங்க வந்து அதை வந்து நாங்கள் அதை வந்து இப்போ யூஸ் பண்ணுறது இல்லைன்னு, அது பொய். அது ஏன்னா அந்த புக்கு ரொம்ப முக்கியமான, வி ஆர் அவர் நேஷன் ஹுட் டிஃபைன். அது ஃப்ரண்ட்லைனில் ஒரு பத்திரிகை, இந்து ராஷ்டிரபதி சீதாராம். அதில் தான் வந்து 2 விஷயங்கள் சொல்கிறாங்க. யார் ஒரு இந்து, மற்றவங்கள்லாம் ஏன் வந்து நம்ம வந்து கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்கள் தான் 3 எதிரிகள், கம்யூனிஸ்ட்டுகள், முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள் 3 எதிரி. இது எப்போ சொல்கிறாங்கன்னா, இந்திய நாடே வந்து பிரிட்டிஷ்காரன் தான் மெயின் எதிரி அப்படின்னு போராடிட்டு இருக்கும்போது, இவர்கள் காமிக்கிற எதிரி யார்? கம்யூனிசம். இவர்கள் காமிக்கிற எதிரி வந்து முஸ்லீம், இவர் காமிக்கிற எதிரி வந்து கிறிஸ்டியன். அப்படிங்கும்போது என்ன நடக்குதுன்னா, சவர்கர் அந்த மன்னிப்பு கடிதம் எழுதுகிறார்ல, அப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்னை விடுதலை செய்தால், எனக்கு வந்து மன்னிப்பு கொடுத்தீங்கன்னா, நாங்கள் வந்து தவறான வழியில் போன யார் இந்த தேசிய போராட்டத்தில் இருக்கவங்களெலாம் மறுபடியும் கொண்டு வரோங்கிறது. இது ஒன்று வருது. அப்புறம் வந்து அந்த கோல்வால்கர் புக்கில் அப்போ வந்து அப்படி வந்து ஒரு டீல் போடுறாரு. அப்போ வந்து லில்லித் கோ தான் வைஸ்ராய், அவர் கூட வந்து ஒரு டீல் போடுறாரு பிரிட்டிஷ்காரங்கிட்ட. இந்த மாதிரி இதுவரைக்கும் முஸ்லீம்களை வந்து இது பண்ணுறதுல முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. முஸ்லீம்களை வந்து தனியாக பிரித்து எடுத்து அவங்களுக்கு சில விஷயங்களை கொடுத்து அவங்கள வின்னோவர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் நடக்குது. இதுவரை நீங்கள் முஸ்லீம்களை தான் பார்த்துருக்கீங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் சவர்கரன் இந்துத்துவங்கிற புத்தகத்தில் இருக்குது. அதை பற்றி நான் தனி புத்தகமே எழுதியிருக்கேன், சவர்கரை வரலாறு மன்னிக்காது. அதில் வந்து இதெல்லாம் இருக்குது. அப்போ அதில் வந்து என்ன வருதுன்னா, வி ஆர் அவர் நேஷன் ஹுட் டிஃபைன்டு.
அந்த புத்தகத்தில் வந்து அப்போ தான் இந்த கான்செப்ட் வருது. ஒன்று வந்து புண்ணிய பூமி பித்திருபூமிங்கிறாங்க. புண்ணிய பூமி என்னென்னா, இந்துக்கள் முஸ்லீம்கள் எல்லாரும் இந்த மண்ணிற்குள் இருந்தாலும் அது அவங்கள வந்து ஃபாதர்லேண்ட், இங்கே இருக்கிற அப்பாவுக்கு பிறந்தவங்க தான் அப்படிங்கிறது. அதுதான் அப்படி சொல்கிறார், ஃபாதர்லேண்ட், பித்ரு பூமி. ஆனால் இவர்களின் புண்ணிய பூமி எங்கே இருக்குன்னா ரோமில் இருக்குது கிறிஸ்தவர்களுக்கு, இவங்களுக்கு வந்து மெக்காவில் இருக்குது. இவர்கள் இன்னும் இதுக்கு தான் லாயலாக இருக்காங்க. அதனால தான் எதிரிகள் சொல்கிறாரு. கம்யூனிஸ்டுகள் வந்து அந்நிய தத்துவங்கிறாங்க. இந்த அந்நிய தத்துவம் பற்றி நம்ம தனியாக பேச வேண்டியிருக்கு, அது வந்து தனியாக பேசலாம். அது ஒரு கேள்வி கேட்டுருங்க. அது அப்போ வந்து அப்போ இந்த அப்போ வந்து இவர்கள் வந்து இரண்டாம் தர குடிமக்களாகத்தான் நடத்தப்படுவாங்க தான் அந்த த்ரெட்டு ஃபுல்லாகவே வருது. கோல்வால்கர் தான் அதை வந்து அப்புறம் அதை இன்னும் டெவலப் பண்ணி வர்றாரு. இப்போது இந்த சவர்கர் வந்து இந்த ரோல் ப்ளே பண்ணுறாரு. சவர்கர் வந்து 3 முக்கியமான படுகொலைகளில் வந்து இருக்குது. ஆனால் என்னென்னா அவர் எல்லாத்துலேயும் தப்பிச்சுக்குவார். இந்த ஆயுதம் கொடுத்ததே இவர் தான் அப்படிங்கிறது முன்னாடி நடந்த மர்டர், பிரிட்டிஷ் அஃபிஷியல்ஸை கொள்வது, அதெல்லாமே அதில் எல்லாத்துலேயும் வருது அது. ஆனால் அவர் கடைசியாக தவிர்த்துக்குவார். அந்த ரெட் ஃபோர்ட் ட்ரையல் நடக்கும்போது கோபால் கோட்ஸே பக்கம் வந்து, ஆனால் இத்தனையும் கோபால் கோட்ஸை மீட் பண்ண தான் முக்கியமான சாட்சியம். அந்த வீட்டில் போய் விட்டுட்டு வந்ததை பார்த்தவங்க, அந்த டிரைவர், இவங்களாம் தான் சாட்சியம். ஆனால் கோபால் கோட்ஸே நாத்துராம் கோட்ஸே எல்லாம் ஒரே கூண்டுக்குள்ளே உட்காந்துருக்காங்க. ஆனால் நாத்துராம் கோட்ஸே பக்கம் இவர் திரும்பவே இல்லை சவர்கர். அது யாருன்னா இன்னொருத்தர் பயோகிராஃபி எழுதுகிறார். கோட்ஸேயோட பயோகிராஃபி என்ன எழுதுறாருன்னா, கோட்ஸே வந்து இவரை பார்த்து என்னோட குரு என்னை பார்க்கலன்னு ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுருக்காரு. அவர் தப்பிச்சுக்கிறார். சவர்கர் ரோல் அப்புறம் வந்து வருது. இவங்களோட இந்த ஏமாற்று வேலை இருக்குல்ல, அவர் வந்து எல்லா மாடலும் தப்பிச்சுக்கிறாரு. அது வருது, அது வரும். இப்போ சவர்கர் சதன், ஆமாம், அப்போ காந்தி மேலே அந்த வெறுப்பு இருக்குது. இதுதான் இப்போ என்னென்னா, அந்த படுகொலையிலேருந்து எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத கபூர் கமிஷன் வந்து நிரூபிச்சிருச்சு. இதுதான் நடந்தது. இப்போ என்னென்னா, அந்நிய தத்துவம் இருக்குல்ல, இந்த அந்நிய தத்துவங்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு விஷயம். கம்யூனிஸ்ட்டுகள் வந்து ஒரு மார்க்சிசம்ங்கிறது அந்நிய தத்துவம். அந்நியம்ங்கிறது வந்து நம்ம வந்து சர்வதேச பார்வை, மார்க்சிஸ்ட்டுங்கிறது சர்வதேச பார்வை வந்து அந்நியம்னு கிடையாது. தேசியம் என்பதே வந்து நம்ம வந்து கேள்வி கேட்குற ஒரு ரவீந்திரநாத் தாகூர்லேருந்து பெரியார்லேருந்து எல்லாருமே தேசியம்ங்கிறதே கேள்வி கேட்குறாங்க, அந்த எல்லை சார்ந்த தேசியம். ஆனால் இவங்க பேசுகிறது கலாச்சார தேசியம். கலாச்சார தேசியம் வந்து இந்துக்களுக்கு முதன்மை கொடுக்குற தேசியம். அது 2 வித்தியாசம் இருக்குது. எல்லை சார்ந்த தேசியம் வரும்போது எல்லாருமே வந்துடுறாங்க. முஸ்லீம்ஸ் யாருக்கும் நம்ம வந்து 2ஆம் தர குடிமக்களை யாருமே நடத்த மாட்டார்கள். ஆர்எஸ்எஸ் தலைவர்கள் பேச்சு எல்லாமே இப்படி தான். மோகன் பகவத்லேருந்து அப்போ முன்னாடி இந்த டிஆர்எஸ்லேருந்து எல்லாருமே அதான் பேசுகிறாங்க. ஆனால் அந்நிய தத்துவங்கிறது வரும்போது அந்த தத்துவத்தினால் வந்த கம்யூனிஸ்ட்டுகளும் இந்திய மக்களுக்கு தான் உழைச்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்க விவசாயிகளுக்கு தான் திரட்டி இருக்காங்க. ஓகே, அப்போ வந்து இங்கே இருக்கிற அவங்க தான் உண்மையிலேயே தேசபக்தர்கள். அவர்கள் இங்கே இருக்கிற ஒர்க்கிங் கிளாஸ், இவங்க தான் இந்த தேசத்தை கட்டியவர்கள். இந்த தொழிலாளிகள் தான் விவசாயத்தை, இவங்க தான் நம்ம நாட்டை காப்பாற்றணும். இந்த வருமானத்தில் தான் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நடக்குது, அவங்க எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறவங்க கம்யூனிஸ்ட்டுகள். ஆனால் இவங்க வந்து இல்லை, இந்த லில்லித் கோ, ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கூட டீல் போட்டு லில்லித் கோ என்ன பண்ணுறாருன்னா, அதுக்கப்புறம் வந்து 2ஆம் உலகப் போர் வரும்போது இவர்கள் வந்து குழுக்கள் அமைக்கிறாங்க. சவர்கர் இந்துக்களை போய் இராணுவத்தில் சேர்க்குறாங்க. அது வந்து ஒரு ட்ரைனிங் கிரவுண்ட் ஃபார் ஆர்எஸ்எஸ். இப்போ இது வருதா, இது ஒரு ட்ரெண்டு. அப்போ என்ன ஆயிருதுன்னா, பெரியாரும் வந்து மாடர்ன் தாட்ஸ் வந்து அங்கேருந்து தான் வருது. ஆனால் யாருக்காக ஒர்க் பண்ணார் கடைசியாக? நீங்கள் அந்நிய தத்துவம் சொல்லுங்கள், நீங்கள் சுதேசி வேத காலத்திலேருந்து ஒரு தொடர்ச்சி வருகிறது, அந்த தொடர் தான் அது. புண்ணிய பூமி இது, வேதங்களின் தொடர்ச்சி தான் நம்மது. அதை வந்து நம்ம விட்டுட்டோம். இந்திய கான்ஸ்டியூஷன் வந்து வேதங்களின் தொடர்ச்சியாக இல்லை, அது வந்து அமெரிக்க கான்ஸ்டியூஷனில் இருந்தும் பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷன் இருந்தும் வாங்கிப்பட்டது. இது வந்து இந்திய மண்ணிலிருந்து வந்து தோன்றிய கான்ஸ்டியூஷன் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க. காந்தி படுகொலைக்கு பிறகு வந்து இந்திய அரசியலிருந்து ஜனசங்கம் வந்து கம்ப்ளீட்டாக ஐசோலேட் ஆகுது. கம்ப்ளீட்டாக மக்கள் வந்து வெறுக்கிறாங்க ஆர்எஸ்எஸ். ஜனசங்கங்கிற பேரில் வராங்க. ஆனால் என்னென்னா, முன்னாடி ஒரு விஷயம் இருக்குது. ஆர்எஸ்எஸை பற்றி நம்ம வந்து பிஜேபியை மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அவங்களுக்கு வந்து ஒரு அரசியல் ஒரு ஆயுதம் தேவையாக இருக்குன்னு ஜனசங்கத்தை தோற்று வைக்கிறாங்க. ஆனால் ஜனசங்கத்தை தோற்று வைக்கிற ஃபஸ்ட்டு ஜென்ரல் செக்ரட்டரி வந்து அவங்க எப்படி டெவலப் பண்ண பார்க்குறாங்கன்னா, இந்த பிஜேபியை, இதை வந்து இப்போ அமெரிக்காவில் இருக்கிற இது ரிப்பப்ளிக்கன் பார்ட்டிங்கிறது பழமைவாத கட்சி. கிறிஸ்டியன் டெமோக்ராட்டிக் பார்ட்டின்னு ஒன்று இருக்குது ஜெர்மனியில். அதாவது கிறிஸ்துவ இப்போ அங்கே அமெரிக்காலாம் வந்து கிறிஸ்துவ மதம்ங்கிறது ரொம்ப முக்கியமான அரசாங்கத்திலே இருக்குது. அது செக்குலர்னு சொன்னாங்க. அப்போது
அந்த மாதிரி ஒரு கட்சியாக இருக்கணும் அப்படின்னு சில பேருக்கு உள்ளுக்குள்ளே இருக்குது. அதை வந்து அந்த பேர் எனக்கு ஞாபகம் வரல. அவர் வந்து ஃபஸ்ட்டு ஜெனரல் செக்ரட்டரி வந்து ஆர்எஸ்எஸோட ஹோல்டு வந்து வேண்டாங்கிறாரு. அவரை வந்து தூக்கி எறிஞ்சிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு தேவையான ஆட்கள் வராங்க. பால்ராஜ் மதோக்குங்கிறவரும் ஆர்எஸ்எஸ் எதுக்குறாரு. அவங்க இதை ஒரு ஆயுதம், அரசியல் அதிகாரத்துக்கு ஆயுதம் பார்த்துக்கிறாங்க. ஆனால் இவங்க வந்து அரசியல் அதிகாரத்துக்கே வர முடியல. ஏன்னா அந்த காந்தி படுகொலைக்கு பிறகு பெரியது. இன்னொன்று சுதந்திர போராட்ட ஒரு பாரம்பரியம் உங்களுக்கு இல்லை. காங்கிரஸுக்கு இருந்த அட்வான்டேஜ் என்னன்னா, இன்றைக்கு வரைக்கும் காங்கிரஸ் இந்தியா ஃபுல்லாக இருக்கிறதுக்கு வந்து அது வந்து எல்லை சார்ந்த தேசியம் பேசியது மட்டும் இல்லாமல் ஒரு எல்லாருக்குமான ஒரு போராட்டத்தை நடத்தினால தான் அங்கே இருக்குது எல்லா இடத்துலையும். அப்போ வந்து அது வருது. அப்போ ஐசோலேட்டடாக தான் இருக்காங்க. அங்கங்கே சில மாநில அரசுகளில் வந்து பங்கேற்கிற ஜனசங்கம் தவிர அது பெரிய அளவில் வந்து பெரிய கட்சியாக வரணும். கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பெருசாக வருது, 35-40 சீட்டு வச்சுக்கிட்டு வராங்க. எமர்ஜென்சி வருது. எமர்ஜென்சி வரும்போது உங்களுக்கு தெரியும், அதுக்கு எதிரான ஒரு பெரிய அணியை வந்து ஜெயபிரகாஷ் நாராயண் கட்டுறாரு. அது வந்து தனி முழுப்புரட்சி அப்படின்னு சொல்லி வருது. அது தனி ஒரு சப்ஜெக்ட். அது வரும்போது அப்போ வந்து அவ வந்து ஒரு ஆல் அவுட் யூனிட் எல்லாரையும் சேர்த்து வந்து ஒரு எதிர்க்கணுங்கும்போது ஜனசங்கம் இவர் வந்து ஆர்எஸ்எஸ் மேலே ஒரு பாசிட்டிவாக பேசுகிறார் ஜெயபிரகாஷ் நாராயண். அது வந்து ஒரு டிசிப்ளின்டு ஆர்கனைசேஷன், காந்தியை கூட பேசுகிறார் ஒரு காலத்தில். அப்படின்னு வரும்போது இவங்களுக்கு வந்து அப்போதைக்கு வந்து பார்வை வந்து இந்திரா காந்தியோட இந்த எமர்ஜென்சியை எதிர்க்கணுங்கிற பார்வையில் வந்து அதுக்குள்ளே சோஷலிஸ்ட் கட்சி வருது, இடதுசாரிகள் வராங்க, அப்புறம் ஜனதா கட்சின்னு வருது. ஜனதா கட்சிகளை வந்து ஜனதா கட்சி உடஞ்சதுக்கு என்ன காரணம் சொல்லுவாங்கன்னா, மிடில் கிளாஸு இவங்கெல்லாம் என்ன காரணம் சொல்லுவாங்க தெரியுமா? ஜனதா கட்சி வந்து உள்ளுக்குள்ளே சண்டை போட்டுக்கிட்டாங்க. இந்தியா இயற்கையிலே வந்து ஒரு ஃபெடரல் கண்ட்ரி தான். அது ஒரு கூட்டாட்சி தான் இந்தியாவுக்கு நல்லது. இந்தியாவை வந்து மத்தியத்துலேருந்து ஆளவே முடியாதுங்கிறது தான் உண்மை. அப்போ வந்து அது வந்து அந்த கூட்டணிங்கிறது நல்ல விஷயம். அந்த கூட்டணிக்குள்ளே ஆனால் இவங்கெல்லாம் அடிச்சுக்குவாங்க அப்படிங்கிறது இன்றைக்கும் எதிர்கட்சியில் ஒன்றும் இல்லை, யூனிட்டி இல்லையே அப்படிங்கிறது வந்து ரொம்ப டேஞ்சரஸான வாதம். அது அடிப்படையான கூட்டாட்சிக்கு எதிரான வாதம் அது. அப்போ வந்து அந்த இடத்துல நீங்கள் வந்து வரும்போது அடிச்சுக்கிட்டது இல்லை. அங்கே உள்ளுக்குள்ளே வந்த முக்கியமான முரண்பாடு, ஆர்எஸ்எஸ்ஸில் உறுப்பினராக இருந்து கொண்டே ஜனதா கட்சிக்குள்ளே இருக்க முடியுமா அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது நீங்கள்லாம் வந்து காங்கிரஸ் சேவாதளில் சேருங்க, இல்லை ஜனதா சேவாதளில் சேருங்கன்னு சொல்லி அந்த முரண்பாடு தான் வந்து பிரச்சனையாக வந்து இவங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளே அதிகாரம் செலுத்த முடியாதுன்னு அப்போ தான் வெளியே வராங்க. இந்த முரண்பாட்டை பேச மாட்டாங்க யாருமே. இரட்டை உறுப்பினர் அப்படிங்கிற ஒரு முரண்பாடு தான் வந்து முக்கியமான காரணமாக இருக்குது. அது வந்து ஜனதா கட்சிக்குள்ள வந்து ஒரு அரசியல் கட்சியாக பாரதிய ஜனதா கட்சின்னு வருது. ஆனால் எடுத்த உடனே அவங்க வந்து இந்துத்துவா பேசலை. ஃபஸ்ட்டு வந்து இன்டகிரல் ஹியூமனிசம்ங்கிறோம். யாருக்கு என்னன்னு புரியாது. ஒருங்கிணைக்கப்பட்ட மனிதாபிமானம் அப்படிங்கிறாங்க. வாஜ்பாயெல்லாம் பேசுகிறாங்க. காந்தியன் சோஷலிசம்ங்கிறாங்க. இப்படியே போயிட்டுருக்கும்போது அவங்களுக்கு வந்து காங்கிரஸோட டிக்ளைன் தொடங்குது. காங்கிரஸோட வீழ்ச்சி, ஏன்னா பொருளாதார கொள்கை, பல பகுதி மக்கள், எமர்ஜென்சி, இது வந்து காங்கிரஸோட வீழ்ச்சி தொடங்குது. காங்கிரஸுக்கு எதிர்ப்பாக வந்து கம்யூனிஸ்ட்டுகள் ஒரு பக்கம் வராங்க, ரீஜனல் பார்ட்டிஸ் ஒரு பக்கம், அகாலிதள் வருது, இங்கே டிஎம்கே வருது, அங்கே நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் வருது. இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பு வரும்போது ஆனால் என்னென்னா இந்தியாவில் வந்து காங்கிரஸை மாற்றாக ஒரு அகில இந்திய ஒரு அமைப்புன்னு வர முடியல. ஏன்னா இந்தியாவோட அமைப்பே அப்படி தான், அப்படி தன்மையாக அதுதான். அதை புரிஞ்சுக்கணும் முக்கியமாக. அப்போ என்ன ஆகுதுன்னா அப்போ வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அஜெண்டா தேவைப்படுது. க்ளூ எல்லாரையும் ஒட்ட வைக்கிறது. அதுக்கு வந்து கலாச்சார தேசியம்னு இப்போ பேச முடியாது ஓப்பனான்னு சொல்லி அப்படி பண்ணும்போது தான் இந்த இந்து யூனிட்டிங்கிறத வந்து மறுபடியும் வருது. அது வரைக்கும் சவர்கர்லாம் பேசலை. அந்த காலத்தில் வந்து ரொம்ப அமைதியாக தான் இருந்தாங்க. சவர்கர் வந்து ரொம்ப லேட்டாக தான் பேசுகிறாங்க. இப்போ இந்து ஒற்றுமை அப்படின்னு வரும்போது தான் விஸ்வ இந்து பரிஷத் மூலமாக அயோத்தி அந்த ஒரு தீர்மானம் போடுறாங்க. அந்த தீர்மானம் போட்டு அயோத்தி பிரச்சனை கையில் எடுக்கும்போது கலாச்சார ரீதியாக இந்துக்களை மறுபடியும் கலாச்சார தேசியத்துக்கு போகிறாங்க. அது வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணுது. ஆனால் அது வந்து கலாச்சார தேசியத்துக்காகவோ இந்துத்துவாகவோ எல்லோரும் போய் சேரல. அதில் இந்த பெரிய கட்சி மேலே இருக்க ஒரு டிசல்யூஷன்மெண்ட், காங்கிரஸ் மேலே வெறுப்பு வரும்போது இந்த தலைவர்கள்லாம் யாருமே ஊழல் பண்ணலையே, அந்த களங்கம்லாம் போயிடுது. ஜெயபிரகாஷ் நாராயண் ஒரு பாசிட்டிவான வியூ கொடுக்குறது. அதுக்கப்புறம் தான் ஜெயபிரகாஷ் நாராயண் லேட்டாக ரியலைஸ் பண்ண, ரொம்ப லேட்டாக. அதுக்குள்ளே வந்து இவங்க வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீமுக்கு வர்றதுக்கான வேலைகளை தொடங்கிடுறாங்க. அப்படி வரும்போது கடைசியில் அயோத்தி பிரச்சனை நமக்கு தெரியும் என்ன. அப்போது அந்த மண்டல் கமிஷன் வருது. அது வந்து பிற்படுத்தப்பட்டோரை எடுக்கிறது. அந்த சமூக நீதி வரும்போது அதை எதுக்குறாங்க ஃபஸ்ட்டு. அதுக்கு எதிரான பெரிய போராட்டம்ன்றது பிஜேபி அவங்களுடைய ஸ்டூடெண்ட் விங்கெல்லாம். அப்படி வந்து கடைசியாக இந்த பல எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பிறகு யுனைடெட் ஃப்ரண்ட்டு, தேசிய முன்னணி, இப்படின்னு பல வந்து கடைசியாக வந்து இந்த மக்கள் மனசில் வந்து ஒரு கட்சிங்கிறது வந்து ஃபார்ம் ஆயிடுது. ஒரு தலைவர்,
தலைவர் வழிபாடுங்கிறது யார் அம்பேத்கரே வான் பண்ணுறாரு. இந்த தனி மனித வழிபாடுங்கிறது வந்து இந்திய அரசியலில் பெரிய பிரச்சனையாக இருக்கும்போது இப்போ ஏகத்தலைவன்கிற கான்செப்ட் வந்து ஆக்சுவலாக ஃபேசிஸ்ட் கான்செப்ட். ஃபியூரர் ஒருத்த வந்து எல்லாம் சரி பண்ணணும். நீங்கள் இந்தியன்னு ஒரு படம் என்ன, யாரோ ஒருத்தன் வந்து எல்லாத்தையும் சரி பண்ணிடணும். அப்போ என்னன்னு அப்போ எப்படி நினைக்கிறாங்கன்னா, இது எல்லாம் அந்த அரசியலில் வந்து அடித்து காலி பண்ணிடணும். இந்த மிடில் கிளாஸ் திங்கிங் அது. இந்த சுட்டு தொழில் எல்லாத்தையும் எல்லாம் அரசியல்வாதியான சுட்டு தொழில் கரப்டு, எல்லாரும் ஊழல் நிறைந்த அரசியல்வாதிகள் வந்து முதலாளிகளுக்கு தேவை. எப்படி ரவுடிகள் வந்து போலீஸுக்கு தேவையோ அது மாதிரி ஊழல் மிகுந்த அரசியல்வாதிகள் இல்லாமல் அரசாங்கம் தொழில் நடத்த முடியாது. அவனுடைய கொள்கை முடிவுகளை வந்து டிசைட் பண்ணுறீங்க, அது குட்புறக்கோ கொடுக்கல் வாங்கலது. அப்போ வரும்போது அப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் இருக்குது. இவங்க ஆட்சிக்கு வராங்க, வாஜ்பாய் வந்து பிரதமராக. அந்த காலத்தில் தான் ஊடுருவல் நடக்குது, பாடத்திட்டங்களை மாற்றுறாங்க, ஜோசியத்தை பாடமாக கொண்டு வராங்க அப்படின்னு. ஆனால் என்ன ஆயிருதுன்னா அதுக்கும் ஒரு எதிர்ப்பு வருது. எப்படின்னா பொருளாதார பிரச்சனைகள் மறுபடியும் அதிகமாகுது. அதுக்கு எதிரான ஒரு மனநிலை வந்து வரதை வந்து மறுபடியும் எதிர்கட்சிகள் ஒன்றா வராங்க. இருந்தாலும் 89லேருந்து ஒரு வந்து எவ்வளோ நாள் அவர் மறுபடியும் ஆட்சிக்கு வர்றாரு. 98ல் 89க்கு பிறகு வந்து இருந்துட்டு அந்த மண்டல் அயோத்தியா மண்டல் மந்திர் பாலிடிக்ஸில் வந்து வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க அயோத்தியாவில். இது எப்படி வளர்கிறாங்க? இந்த மத உணர்வுங்கிறது வந்து ஒவ்வொரு வீட்டிலேருந்தும் செங்கல், அது பிஜேபி கொடுக்குறதில்ல. நீங்கள் அது வந்து ராமர் கோவிலுக்கு அவனுக்கு ராமருங்கிற ஐக்கனை கொண்டு வராங்க. அந்த ஐக்கனோகிராஃபி பற்றி புக்கு ஒரு கட்டுரை இருக்குது. மிகவும் பணிவான சாதுவான ஒரு அன்பான ஒரு ராமரை வந்து ஒரு வில் எடுத்து இப்படி சண்டை போடுற ராமரை கொண்டு வராங்க. விநாயகர் விநாயகர் ஆக்கிட்டாங்க. அப்போது இது வந்து தனியாக ஒரு ஐடியாலஜிக்கல் ஒரு ரோல் ப்ளே பண்ணுது. அப்போ தான் ராமாயணம் மகாபாரதம் 2 சீரியல் வருது. அப்போ வந்து அது வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. கரெக்டாக அதுக்கும் வருது. கலாச்சார தளத்தில் வராங்க, சமூக தளத்தில் வர அது வருது வந்து அது இந்த ஐக்கனோகிராஃபிம்பாங்க. இந்த சிலையை வந்து ஒரு வீரமான ஒரு இதாக பண்ணும்போது இவங்க இருக்கிற முன்னாடியே வந்து இதில் என்ன பிரச்சனை வருதுன்னா, இந்த பிற்படுத்தப்பட்ட ஒரு இயக்கம் இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பூனாக இருந்தது வந்து ரிசர்வேஷன். அப்போ என்ன ஆகுதுன்னா அவங்கள வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கான அடுத்த வேலை தெரியுது. ட்ரைபல்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அங்கே வந்து ஆர்கனைசேஷன் பண்ணுறாங்க. கடைசியாக வந்து பவருக்கு வந்துடுறாங்க. பவருக்கு வந்த பிறகு இருந்தாலும் அவர்களால் எக்கனாமிக் பாலிசி இந்தியா ஷைனிங்கில் வந்து தொத்துடுறாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ்க்கும் வாஜ்பாய்க்கும் ஒரு பிரச்சனை வருது. ஆர்எஸ்எஸ் இவங்க 2 பேரையும் கண்டிக்கிறாங்க. தனி மனித வழிபாட்டை நீங்கள் பண்ணுறீங்க, இவனுக்கு அரசியல் அதிகாரம் முக்கியம். அதனால தான் வாஜ்பாயை டாலரேட் பண்ணுறாங்க. ஏன்னா அவர் தான் வந்து அப்போ வந்து பிரிஞ்சு கிடக்குது அரசியல், ஃப்ராக்மெண்டட் பாலிடிக்ஸ், அதெல்லாம் ஒன்றா கொண்டு போகிறதுக்காக வாஜ்பாய் தேவைப்படுறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி அக்ரெசிவாக பேசுகிறதுக்கு ஒரு அத்வானி தேவைப்படுறாரு. அது மாறி பண்ணுறாங்க. இந்த டாக்டிக்ஸை நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. அவங்களே சொல்கிறாங்க, முன்னாடி ஜனசங்கத்தில் வந்து காந்திய சோஷியலிசம் இன்டெக்ரல் ஹியூமனிசமாக பேசுகிறோம், அப்புறம் அக்ரெசிவான ஒரு ரோலுக்காக அத்வானி அனுப்புகிறோம், அத்வானிக்கு பிறகு வாஜ்பாயின்னு அனுப்புகிறோம், அடுத்து வாஜ்பாய் வந்து தனி மனித வழிபாடு போகிறான்னு சொல்லி கண்டிக்கிறாங்க. அப்போ அத்வானிக்கு என்ன வருதுன்னா, அத்வானிக்கு வந்து பெரிய வருத்தம், நம்ம தான் இந்த மூமெண்ட்டை பில்ட் பண்ணுறோம். ஆனால் கடைசியில் வாஜ்பாய் வந்துடுறாரு. அவங்களுக்குள்ளே இருக்கிற கான்ஃப்ளிக்ட் இருக்குது, அதிகாரிகளே வந்து மாறி இது பண்ணிட்டுருங்க. அப்போ வந்து அப்போ என்ன பண்ணுறாருன்னா, இவர் வந்து இன்க்ளூசிவாக இருக்கிறதுனால தான் இவர் வந்து பண்ணுறாங்க அப்படின்ட்டு இவர் வந்து பாகிஸ்தான் போகிறாரு. ஜின்னாவோட நினைவிடத்துக்கு போய் ஹி வாஸ் எ நேஷ்னலிஸ்ட் சொல்லிடுறாரு. அங்கேருந்து உடனே ரிசைன், இங்கேருந்து வந்துடுது கண்ட்ரோல், ரிமோட் கண்ட்ரோல் வந்தோடனையும் அவர் வந்து அப்போ 2 பேர் மேலேயும் உங்களுக்கு பயங்கர கோவம். இவர் வந்து அந்த ஜின்னா வந்து வரவேற்கிறாரு, இவர் வாஜ்பாய் வந்து தனி மனித வழிபாடுங்கிறாங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு சாய்ஸ் ஒரு பிரச்சனை இருக்குது, அரசியல் அதிகாரம் தேவையாக இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேரத்தில் தான் அந்த 2002 தான் இந்த லிபரலைசேஷனோட அந்த க்ரோத் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு பயங்கர ஒரு வளர்ச்சி, ஜிடிபி வளர்ச்சிங்கிறது வருது. அதில் வந்து முன்னாடியே குஜராத், இந்தியாவோட எக்கானமியே குஜராத் மகாராஷ்டிரா தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் திமுக வருது, இங்கே அவங்க வந்து பண்ணுறாங்க. அப்போது இந்த குஜராத் வந்து முன்னாடியே வளர்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த பீரியடில் வந்து வளர்ச்சி பயங்கரமாக இருக்குது. அது தன்னுடைய வளர்ச்சியாக காமிக்கிறது மோடி. அந்த நேரத்தில் வந்து அரசுக்கு, பிஜேபிக்கு, ஏன்னா அவங்களுக்கு வந்து அதிகாரம் தேவை, ஆனால் தனி மனிதன் வந்து பண்ணக்கூடாது, அவங்க கண்ட்ரோலில் இருக்கணும். ஆனால் இவங்க பண்ணுற பல விஷயங்கள் அவங்க கண்ட்ரோல் இல்லாமல் பண்ணுறாங்க. ஏன்னா இவர் அந்த அதானி அம்பானி சொல்லி இவங்களே தனியாக இப்போ, அதாவது ஒரு ஐஜாஸ் அகமதோட கட்டுரை இருக்குது. அவர் இது ஃப்ரண்ட்லைனில் என்ன எழுதுறாருன்னா, இவர்கள் மோடியும் அமித்ஷாவும் இவர்கள் வந்து குஜராத்தி
பனியாஸ். நம்ம பிராமின் பனியால் வந்து பனியாஸ் வந்து முதலாளிகளாக வராங்க, பிராமின்ஸ் வந்து பியூரோக்ரஸியில் வராங்க. இப்போ இவங்களை வளர்த்துவதனால வந்து இன்றைக்கி அது வந்து அவர் சொல்கிறது ஐஜாஸ்குமார் என்ன சொன்னால், அவர்கள் வந்து ஆர்எஸ்எஸ்க்கு மேலேயே பொருளாதார பலம் இருக்குது அப்படிங்கிறாங்க 2 பேருக்கும். இதுதான் இப்போ இன்றைக்கி இருக்கிற நிலைமை. இப்போ இருக்கிற சூழலில் மோடி என்பவருக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்குது. ஆனால் இருந்தாலும் மோடி மட்டும்தான் இன்றைக்கி வந்து அகில இந்திய அளவில் வந்து ஜெயிச்சு காட்ட முடியும். ஆனால் அதுவும் வீழ்ந்துக்கிட்டு இருக்குது. இது வந்து இப்போ ஒரு புதிய ஒரு கிரைசிஸ் நோக்கி இந்தியா போயிட்டுருக்கு. ஏன்னா பிஜேபியோட வீழ்ச்சிங்கிறது தொடங்கிருச்சுன்னு தெரியுது. ஆனால் இதுக்கு ஒரு மாற்றுங்கிறது வந்து அது வந்து பல இடங்களில் மாற்றுக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ், ஒரு மாற்று நரேட்டிவ் ஒன்று காங்கிரஸ் அதை செட் பண்ணுறாங்க. அதாவது காங்கிரஸ் வந்து பேக்வர்ட் கிளாஸ், இதை வந்து காந்தி காலத்துலேருந்து நடக்கிற விஷயம் என்னென்னா, தேச ஒற்றுமையை வந்து இந்த ரிசர்வேஷனோ பேக்வர்ட் கிளாஸ் யூனிட்டியோ ஷெட்யூல் காஸ்ட் யூனிட்டியோ கெடுத்துருங்கிறது வந்து காந்தி காலத்துலேருந்து இருக்கிற அந்த பார்வையை மாற்றி இன்றைக்கி ராகுல் காந்தி வந்து ஒரு பார்வையை வந்து வேறு மாதிரி வைக்கிறாங்க. இப்போ இடதுசாரிகளும் வந்து ஜாதிகள், இந்த ஷெட்யூல் காஸ்ட் உரிமைகள் இந்த மாதிரி இந்த ஜாதி பிரச்சனைகளை பற்றி பல இடங்களில் வந்து பேச தொடங்குறது வந்து ஒரு மாற்றத்தை உருவாக்குது. இப்போ அடுத்த வர இந்தியாவுக்கு வந்து வாட் இஸ் நீடட், இதுக்கு வந்து நான் வந்து ஒரு இது எப்படி பார்க்குறேன்னா, இந்த 100 வருஷம்னு சொன்னீங்கல்ல, அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆர்எஸ்எஸ் 1925, இடதுசாரி இயக்கம் 1925 கன்சாலிடேட் ஆகுது. இந்த இன்னொன்று 3வது சொன்னது வந்து காங்கிரஸ் அப்படியே இருக்குது, சென்ற திராவிட இயக்கம் அதோட 100 செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோடைய சுயமரியாதை இயக்கம் 3. ஆனால் என்ன இப்போ வந்துருச்சுன்னா, இதுக்கு பின்னாடி இந்த ஜாதியினால் பலம் பெற்றவர்கள், அதனால் பொருளாதார பலம் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லும்போது சிடி குரியன் எழுதுவார், முதல் சுதந்திரம் கிடைத்து முதல் 30 ஆண்டுகள் வந்து நம்ம வந்து ஒரு பெரிய மிடில் கிளாஸ் வளர்ந்துருச்சு இந்தியாவில், ஒரு பெரிய முதலாளித்துவம் வளர்ந்துருச்சு, பெரிய முதலாளிகள் வளர்ந்துட்டாங்க, ஒரு மிடில் கிளாஸ் வளர்ந்துருச்சு. இந்த முதலாளித்துவத்தால் பலன்படும் இந்த உயர் நடுத்தர வர்க்கம் வந்துருச்சு. 1900 வரைக்கும் இப்போ வந்து அவங்களுக்கு தானாகவே நம்ம வளரணும், குளோபலைசேஷனில் தாக்கம் இருக்குது. அப்போது வந்து கவர்மெண்ட் கண்ட்ரோல்னால் எங்களுக்கு வந்து டேக்ஸ் எல்லாம் பிரேக் கொடுங்க, ட்ரேட் கண்ட்ரோல்ஸை கண்ட்ரோல் பண்ணுங்கள், அதுக்கு அங்கே இருந்த அந்த உலகமயத்துக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதில் அந்த பின்னணியிலேருந்து ஆர்எஸ்எஸ் பிஜேபி வந்து பலம் பெறுறதுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். அதுக்கு தகுந்த கொள்கைகள் வருது. இன்றைக்கி இப்போ முதலாளிகளின் வளர்ச்சி வந்து நம்ம சொல்ல வேண்டாம், அதானி அம்பானி அவங்க வளர்ச்சி வந்து பல கோடிக்கணக்கு அவங்களுக்கான டேக்ஸ் கன்செஷன்லாம் கொடுக்குறாங்க. என்ன ஆயிடுதுன்னா, எங்கே கை வைக்கிறாங்கன்னா ரிசர்வேஷன் பாலிசி கை வைக்கிறாங்க. இது வரைக்கும் அந்த ஃபெடரலிசம்ங்கிற கான்செப்ட், மாநில உரிமைகளில் கை வைக்கிறாங்க. அப்போ என்னென்னா, இந்த இடதுசாரி இயக்கம், திராவிட இயக்கம், தலித் இயக்கமும் பெற்ற அத்தனை வெற்றிகளையும் போராட்டத்தின் மூலம் பெற்ற தொழிலாளர் நலனில் கை வைக்கிறாங்க. லேபர் கோடுன்னு வருது, தொழிலாளருக்கு எதிரான தாக்குதல் வருது, தனியார் மயம் அதிகமாகுது. தனியார் மயம் அதிகமாகுற ஒரு டேஞ்சர் என்னன்னா, சமூக நீதி கொள்கை அடிபட்டுக்கிட்டே இருக்கும். பொதுத்துறை இருக்கிறவங்க தான் இது சமூக நீதி பேச முடியும், ரிசர்வேஷன் அப்படின்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போது இந்த பாலிடிக்ஸ் எப்படி நான் பார்க்குறேன்னா, நீங்கள் வந்து இதுவரை பெற்ற தொழிலாளர் உரிமைகள், சமூக உரிமைகள், மனித உரிமைகள், மாநில உரிமைகள், இது எல்லாருக்கும் எதிரான ஒரு சக்தி அங்கே உட்காந்துருக்கு. அப்போ என்ன நடக்குதுன்னா, இதை வந்து ஐஜாஸ் அகமத் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கவுண்டர் ரெவல்யூஷன் ஆஃப் த எலிட், மேட்டுக்குடிகளின் எதிர்ப்புரட்சி தான் அதோட ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் பிஜேபி. மேட்டுக்குடிகளின் எதிர்ப்புரட்சி தான் முதலாளிகளும் அதை தாங்கி நிற்கும் உயர் ஜாதிகளும் உயர் நடுத்தர வர்க்கமும் ஒரு எதிர்ப்புரட்சி நடத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ரிசர்வேஷன் வேண்டாம், மாநில உரிமைகள் வேண்டாம், உரிமைகளுக்காக போராடும் இயக்கங்கள் வேண்டாம். அப்போ இந்த எதிர்ப்புரட்சிங்கிறது வந்து முக்கியமான கான்செப்ட். இந்த எதிர்ப்புரட்சிங்கிறதுல வந்து அணி சேர்க்கையில் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அணி சேர்க்கை இடதுசாரிகளாக இருந்தாலும் அவர்களாக இருந்தாலும் ஜாதி சமூக நீதி பேசியவர்கள் பொருளாதார நீதியை பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. பொருளாதார நீதியை பேச வேண்டியவர்கள் சமூக நீதியை பற்றி பேச வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இறையாண்மையை காப்பாற்ற வேண்டி இருக்குது. இந்தியாவுடைய சமத்துவ கொள்கையை காப்பாற்ற வேண்டியிருக்கு. அப்போது இன்றைக்கி தேவை வந்து அதனால் தான் இந்தியா பிளாக்குங்கிறது இந்த கவுண்டர் ரெவல்யூஷனுக்கு எதிரான ஒரு அணிதிரட்டு நடக்கிறது. அது இப்படி தான் வரும், அது ஃப்ராக்மெண்டடாக தான் இருக்கும். அதுதான் இந்திய யதார்த்தம். இந்த அணிதிரட்டலில் வந்து இறங்கி நீங்கள் வந்து விவசாயிகளையும் தொழிலாளிகளையும் திரட்ட வேண்டியிருக்கு, பிற்படுத்தப்பட்டவர் திரட்ட வேண்டியிருக்கு, பாதிக்கப்பட்ட தொழிலாளர்கள் நடுத்தர வர்க்கத்திலே பாதிக்கப்பட்ட நடுத்தர வர்க்கத்தை திரட்ட வேண்டியிருக்கு. இதில் வந்து ஒரு கொள்கை ரீதியான ஒரு
ஒரு எதிர்ப்பை கட்ட வேண்டியிருக்கு இன்னைக்கு. கொள்கை ரீதியான எதிர்ப்பை கட்டுறதுல இடதுசாரிகளுக்கு முக்கியமான ஒரு ரோல் இருக்குது. அந்த அந்த பார்வையை கொடுக்கறதுக்கு இவங்களுக்கு முக்கியமான ரோல் இருக்குது. அந்த பார்வையை இப்போ நான் பேசும்போது ஒரு இடதுசாரியாக தான் பேசுகிறேன் நான். அப்போ எனக்கு இருக்க இந்த பார்வையை வந்து உள்வாங்கிட்டு பண்ணும்போது தான் இதை வந்து அரசியல் ரீதியாக தோற்கடித்தாலும் நீங்கள் வந்து இந்த பியூரோக்ரஸி உள்ளே போகிறதுங்கிறதும், நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து கலாச்சார தளங்களிலும் இந்த அதிகார வர்க்கத்தை வந்து க்ளீன் பண்ணுறது அதுக்கு வந்து 20-30 வருஷம் இருக்குது. இருந்தாலும் அரசியல் ரீதியான வெற்றி தேவை, கலாச்சார ரீதியான வெற்றி தேவை, சமூக ரீதியான வெற்றி தேவை.